இங்க ஒரு சின்ன பையன் ஒரு முதல வாய்க்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கான். இத வந்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு பயத்துல பயங்கரமா கத்திட்டு அந்த பையனை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த முதல்ல இவங்க வீட்டோட விண்டோ உடைச்சிட்டு இவங்க முன்னாடி வந்து நின்னு, இங்க பாருங்க நான் ஒன்னும் ஆபத்தானவன் கிடையாது, என்ன பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆனா இது எதையுமே அந்த அம்மா கேட்கற மாதிரியே தெரியல. அந்த பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த முதல்ல அவங்க வீட்டுல இருக்க ஒரு மசாஜரை எடுத்து உடம்பு ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தெரியாதனமா அந்த மசாஜரை அதோட வாய்க்குள்ள போட்டு முழுகிடுது. இதனால அதோட உடம்பு ஃபுல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் போயிட்டு இவங்க வீட்டோட பாத்டப்ல பாட்டு பாடிட்டே ஜாலியா குளிச்சிட்டு இருக்கு. இந்த முதல்ல பாட்டு பாடுற சத்தம் இந்த அம்மாக்கு கேட்ட உடனே கையில ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு பொறுமையா நடந்து வந்து அந்த பாத்ரூமோட டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. அப்படி ஓபன் பண்ண உடனே அந்த முதல்ல வந்துட்டு ஒரு துணியை எடுத்து அதோட உடம்ப மறைச்சிக்க பாக்குது. இத பார்த்துட்டு இந்த அம்மா திரும்பவும் பயத்துல பயங்கரமா கத்த, இத பார்த்துட்டு அந்த முதலையும் பயத்துல கத்த ஆரம்பிச்சிருது. சோ அதுக்கப்புறம் இந்த முதல்ல வந்துட்டு இந்த அம்மாக்கு குக்கிங் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா டேஸ்டான சமையல்லாம் செஞ்சு இந்த அம்மாக்கு ஊட்டி விட்டதும் இந்த அம்மா வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே கேக் எல்லாம் செய்யறத பார்த்த இந்த சின்ன பையன் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஆனா என்ன பிரச்சனைனா இன்னும் இந்த முதலையா அவங்க அப்பாவுக்கு மட்டும் பிடிக்கவே மாட்டேங்குது. சோ அதனால முதலையும் இவருக்கு ரெஸ்லிங் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு ரெஸ்லிங் சூட்டை உடைச்சு தூக்கி போட்டுட்டு இப்போ விசில ஊதி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருது. இப்போ போட்டி ஆரம்பிச்சு ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சண்டையில அந்த அப்பா வந்துட்டு எப்படி இந்த முதலையை தோக்கடிச்சிடுறாரு. ஆனா உண்மையான இந்த முதல்ல வேணும்னே தான் தோத்து போச்சு. இது தெரியாம அந்த பையனோட அப்பாவும் தன்னை ஒரு உண்மையான ரெஸ்லரா உணர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சிடுறாரு. சோ இப்படியே இந்த முதல்ல எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இவங்க கூட வாழ ஆரம்பிச்சிருது.